18/7/2024 கார்மியா 531 இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். கேரளா லாட்ரியோடைய கெஸ்ஸிங். இன்றைக்கி கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள், 17ஆம் தேதி 17/7/2024 50-50 103க்கு உண்டான கணிப்பு. நேற்று நம்ம ஆல் போர்டுக்கு என்ன எடுத்திருந்தோம், 7-2 எடுத்திருந்தோம். சரிங்களா, 9 சப்போர்ட்டு கொடுத்துருந்தோம், 9க்கு பவர் 4 கொடுத்துருந்தோம், 7க்கு பவர் 2, 2க்கு பவர் 7. அப்படி வச்சிங்கன்னா சேர்த்து வைங்க நம்ம சொல்லி தான் கொடுப்போம் எப்போவுமே. அதேமாரி ஏ போர்டில் 2 வந்திருக்குது, சி போர்ட்லேயும் 2 வந்திருக்கு, ஊடையில் 7 வந்திருக்குது, 7-2 உள்ளே வந்திருக்குது. நேற்று நம்ம 2 டிஜிட்டல் கொடுக்கும்போது 2-7 கொடுத்துருந்தோம், சொல்லி தான் கொடுத்துருந்தோம். அந்த டபுள்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி டபுள்ஸும் வந்திருக்குது. நம்ம வந்துட்டு அதுக்குண்டான நம்பரையும் கொடுத்துருந்தோம், 7, 2, 3, 5, 0 கொடுத்துருந்தோம். அந்த நம்பருக்குள்ளார வரும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி 7-2, 2-7-2ன்னு வந்திருக்குது. டபுள்ஸும் வந்திருக்குது நம்மளுக்கு. சரிங்களா, 2 வந்து 2ஆக வந்திருக்குது, 27ங்கிற நம்பர் வந்திருக்குது. ஆல் போர்டுக்கு நம்ம 7-2 கொடுத்துருக்குறோம், ஏ போர்டுக்கு 2 வச்சுருக்குறோம், 7 வச்சுருக்குறோம். சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 7-1-2ன்னு நம்ம கொடுத்துருக்குறோம். பாக்ஸாக போடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி போட்டிருந்தீங்கன்னா பிசி வந்திருக்கும், வின்னிங் வந்திருக்கும். 7-2ங்கிறது நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும். சரிங்களா, பாக்ஸாக போட்டிருந்தீங்கன்னா 712 போட்டிருந்தீங்கன்னா பிசி வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா, ஏன்னா அப்படி தான் நேற்று காட்டிச்சு. 7-2ங்கிறது தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால தான் 2-7லாம் கொடுத்துருந்தேன். அதேமாதிரி நான் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருந்தேன், 2-7 7-2 கூட திருப்பி போடுங்க, ஆல் போர்டுக்கு வைங்க நான் சொல்லியிருந்தேன். அப்படி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் வின்னிங், 2 வின்னிங் வாங்கியிருப்பீங்க. இதில் டபுள்ஸ் போட்டிருந்தீங்கன்னா 7-2லாம் போட்டிருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா, 7 ஆனால் அதுக்கு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம், 7 போட்டிங்கன்னா 2 போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படி போட்டிருந்தீங்கன்னா 2ங்கிறது டபுள்ஸாக வந்திருக்குது, அழகான ஒரு வின்னிங் வாங்கியிருப்பீங்க, ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாமா எப்படி வருதுன்னு. நாளைக்கு பாருங்கள், 18ஆம் தேதி கார்மியா ப்ளஸ் 531க்கு உண்டான கணிப்பு. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149. சரிங்களா, இது கேரளா மற்றும் டியர் புக்கிங் டிக்கெட் போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டிக்கெட் உண்டான ரேட்டு அமௌண்ட்டெல்லாம் சென்ட் பண்ணுவாங்க, அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர், 4 ஷோ எடுக்கிறோம். சரிங்களா, வின்னிங் அமௌண்ட்லாம் பக்கா வந்துடும், உங்களுக்கு நம்பி போடலாம். வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, கெஸ்ஸிங்கு பொறுத்த வரைக்கும் வீடியோலே பாருங்கள். இதுக்கு கான்டாக்ட் பண்ணி கெஸ்ஸிங் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி டிக்கெட் புக்கிங் தான். சரிங்களா, நாளைக்கு உண்டான ஆல் போர்டை பார்த்தீங்கன்னா 5-3ன்னு எனக்கு இருக்குது, 5-3 சால்டாக வரலாம், 6ங்கிற நம்பரும் இருக்குது சப்போர்ட்டுக்கு. சரிங்களா, இதில் வந்துட்டு 5க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0. சரிங்களா, நம்ம எப்போவுமே பவர் நம்பர் கொடுப்போம், அது உங்களுக்கு ரெகுலராக வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். சரிங்களா, 3க்கு 8, 5க்கு 0, 3க்கு 8, 6க்கு 1. சரிங்களா, ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் உங்களை கான்ஃபிடென்ஸாக ஒரு நம்பர் வருது, 5 வருது ஆல் போர்டில் அப்படின்னீங்கன்னா இந்த 0வும் சேர்த்து வைங்க, 3 வருதா 8யும் வைங்க, 6 வருதா 1யும் வைங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம ஒரு நம்பர் பவர் நம்பர்னு ஒன்று இருக்குது, அது வந்துட்டு அந்த 6 வர வேண்டிய இடத்துல இந்த 1ங்கிறது வந்துடலாம், 8 வர இடத்துல 3 வரலாம், 3 வர இடத்துல 8 வரலாம், 5 வர இடத்துல 0 வரலாம், 0 வர இடத்துல 5 வரலாம். அதுக்கு தான் நம்ம ஆல் போர்டு 2 நம்பரை கொடுக்கும்போது சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம், அதுக்குண்டான பவர் நம்பரையும் கீழே கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு சப்போர்ட்டுக்கு தான். சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு வின்னிங் வரும், அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, பாருங்கள் நாளைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அதேமாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-5ங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, வியில் வந்து 1-4ங்கிற மாதிரி இருக்குது, சியில் 2-3ங்கிற மாதிரி இருக்குது. இது அப்படியே சேஞ்ச் ஆகியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏ போர்டுக்கும் மாறிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதுதான் பேட்டர்ன் தான் காட்டுது. இந்த 0 எங்கே வேணாலும் வரலாம் நண்பர்களே, ஏன்னா இந்த 0ங்கிறது நாளைக்கு ஆட்டத்தில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 0க்கு பவர் 5, இல்லைன்னா 5-0ங்கிற மாதிரி கூட நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் அப்படி ஒரு செட்டு வச்சு பாருங்கள். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஐசி ஆல் போர்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். 12, 42, 54, 43, 53, 52, 40, 62 அப்படிங்கிற ஒரு 8 செட்டு இருக்குது. சரிங்களா, இதில் நான் கொடுக்குற செட்டு உங்களுக்கு ஏதாவது கணிப்பில் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அந்த நம்பர் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக போடுங்க. 12 எடுக்கிறீங்களா 21 போட்டுக்கோங்க. சரிங்களா, ஆல் போட்டுக்கு வைங்க. 42 எடுக்கிறீங்களா 24 வைங்க. சரிங்களா,
54 எடுக்கிறீங்களா, 45 வைங்க சரிங்களா. அதே மாதிரி தான் எல்லா செட்டுக்கும் சரிங்களா. கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க, அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படின்னா, அப்படி வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வர்றதுக்கு மாதிரியும் பேட்டர்ன் காட்டுது. ஏன்னா ஏசியில் தான் டபுள்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. திரும்பியும் ஒரு பவர் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க 7-2ன்ட்டு. அதனால் நாளைக்கு முழு டபுள்ஸ் வருமா பவர் நம்பர் இல்லாமல் அப்படின்னா, நாளைக்கு என்னெல்லாம் வருதுன்னா 4 நம்பருக்கும் 5 நம்பருக்கும் 5 பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். 4க்கு பவர் 9, 1க்கு பவர் 6, 0க்கு பவர் 5, 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8 சரிங்களா. நீங்கள் 3 டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா இந்த 8ஐயும் சேர்த்து வைங்க. 2 வரும்னு நினச்சிங்கன்னா 7ஐயும் வைங்க. நாளைக்கு என்ன 7 இன்றைக்கி தானே 2 அடிச்சிருக்கிறாங்க, நாளைக்கு வருமானு கேட்டால் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ங்கிற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அது டபுள்ஸாகவும் திரும்பவும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், டபுள்ஸாக கூட வரலாம் நாளைக்கு சரிங்களா. அப்படி இல்லைன்னா வேறு நம்பர் உங்களுக்கு வந்துச்சுன்னா பாருங்கள், 1ஆம் நம்பர் வர்ற மாதிரி கூட இருக்குது சரிங்களா. 4ஆம் நம்பரும் வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் அதுக்கு கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. 0 வந்துட்டு வருமானா அதுவும் ஒரு வாரமாக வர வேண்டிய நம்பரு வராமலே இருக்குது. அதனால் நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வரும்போது எல்லா நம்பரையும் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா கான்ஃபிடென்ஸாக ஒரு நம்பர் இல்லை, அதனால் வந்துட்டு இதை சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. அதுக்காக பாருங்கள், நீங்கள் எதாவது வைக்கும்போது அதுக்கு உண்டான பவர் நம்பரும் வச்சுருங்க. அதுக்கு தான் நான் கீழேயும் மேலேயும் பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். அதுக்கு அந்த என்னோட 10 நம்பரையும் கொடுத்துட்டு சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அப்போ அந்த பவர் நம்பர் தெரியாதவங்களுக்காக அந்த நம்பரையும் சேர்த்து கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள், 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பாக்ஸு தான் எல்லாமே சரிங்களா. 140, 353, 542, 143, 442, 112, 612, 0426 சரிங்களா. இந்த ஒரு 8 செட் இருக்குது. இதில் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் கணிப்பில் இந்த செட்டு வரும்னு நினச்சிங்கன்னா அதை பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி வச்சு போடுங்க சரிங்களா. இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. உங்கள் கணிப்பில் ஓரளவுக்கு வர்ற நம்பர் மட்டும் சி போர்டு கன்ஃபார்மாக எடுத்து, அப்போ நான் கொடுத்துருக்க நம்பரோடு மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும், இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா. பாருங்கள், அதே மாதிரி தான் ஆல் போர்டு நம்பரு எல்லாமே சரிங்களா. உங்கள் கணிப்புலேயும் நீங்களும் கொஞ்சம் கெஸ்ஸிங் பார்த்து உங்கள் சி போர்டு நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு நான் கொடுத்த நம்பரோடு மேட்ச் ஆகுதான்னு பார்த்து நீங்களும் கொஞ்சம் இது பண்ணி வைங்க சரிங்களா. அப்போ ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. டிக்கெட் போடணுமா அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு ஹாய்ன்னு மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் சரிங்களா. 4 ஷோ புக்கிங் எடுக்கிறோம், நம்ம தான் எடுக்கிறோம், அதனால் நம்பி நீங்கள் போடலாம் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.